தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அப்துல் காதர் இணைப்பில் உள்ளார். அப்துல் காதர், அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளை சந்தித்து என்ன கூறினார்? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை அருகே பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் ஏற்பட்ட இதில் சுமார் 34 பேர் பாதிக்கப்பட்டனர். இந்த நேற்று மாலையிலிருந்தே அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை இருவர் அடுத்தடுத்து உயிரிழந்த நிலையில் தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி உள்ளிட்டோர் தற்போது நேரில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர் மற்றும் சம்பவம் குறித்தும் கேட்டறிந்தனர். அப்போது குடிநீர் பருகியதால் தங்களுக்கு வாந்தி பேதி உள்ளிட்ட மயக்கம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து மருத்துவமனை டீன் மற்றும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். தற்போது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தற்போது இந்த சம்பவம் குறித்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடிநீர் சம்பந்தப்பட்ட அந்த குடிநீரும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது வரை 14 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த குடிநீர் தான் காரணமா என்பது குறித்தும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. குடிநீர் பரிசோதனை இந்த 3 நாட்களில் தெரிய வரும். இது சம்பந்தமாக குடிநீரையும் நம்ம சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிகிறது. மேலும் 6 சிகிச்சை முகாம்கள் அமைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனையும் நடத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணவேணி, குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் கழிவுநீர் கலந்து குடிநீர் அருந்தியவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து பேசினார். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அப்துல் காதர்.